ஹலோ மக்களே! ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிடாம, இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸா வந்து ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இடியாப்பத்துக்கான எல்லா டிப்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். இடியாப்பம் மாவு எப்படி வந்து ரெடி பண்ணணுன்ற டிப் வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் தான். இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சாதா வெள்ளை கலர் இடியாப்பம் செய்வோம் இல்லைங்களா, அதையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். மாவு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. இப்போ ஒரு கப் வந்து கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கக்கூடாது, தூள் உப்பு தான் வந்து சேர்க்கணும். உப்பு சேர்த்து ஒரு தடவை கையால் கிளறி விட்டுடுங்க. ஒரு கப்புக்கு 1.5 கப் வரைக்கும் தண்ணி வந்து தேவைப்படும். தண்ணியை நம்ம வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். தண்ணி சாதா சூட்டில் இருக்கக்கூடாது, நல்லா தளன்னு கொதிக்கிற தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வந்து வேகும். தண்ணி கொதிக்கிற தண்ணின்றதுனால கை வச்சு நம்மளால் பிசைய முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி நீளமாக இருக்க ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே வாங்க. எடுத்த உடனே எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை கிளறி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் நல்லா எல்லா மாவுமே திரண்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட இந்த மாதிரி மாவு வந்து தெரியாது. இப்போ நான் எல்லா தண்ணியுமே ஊற்றி கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவை கிளறினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து விட்டுடுங்க. ஏன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளற முடியும். இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கை வச்சு பிசைஞ்சுக்கிறேன். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் மாவை வந்து பிசைஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு எடுக்கிறப்ப மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ரொம்ப கம்மியான அளவுன்றதுனால சீக்கிரமாக வந்து காஞ்சிடாது. நம்ம அதுக்குள்ளவே வந்து இடியாப்பம் செஞ்சிட போகிறோம். ஒருவேளை ஜாஸ்தியான அளவு எடுத்திருக்கீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலே தடவி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடியாப்ப அச்சில் நம்மளுடைய மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். எப்பயுமே 3/4 பங்கு தான் வந்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அழுத்துறப்ப மேலே எல்லாமே மாவு வந்து எடுத்துகிட்டு வராது. ஒரு தடவை நீங்கள் அழுத்தி பாருங்கள், ஈஸியாக வருது. இந்த மாதிரி சாஃப்டாக உங்களோட இடியாப்பம் வந்து பிழிய வருதுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வந்து பிசையணும். இப்போ பாருங்கள், நம்ம பிழியிறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வாழை இலையிலையும் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி, ஈர துணியை நல்லா பிழிஞ்சிட்டு அது மேலேயும் நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இடியாப்பம் வந்து ஒட்டாமல் வரும். டைரெக்டாக இட்லி பிளேட்டில் நீங்கள் வந்து போடக்கூடாது. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க இட்லி பாத்திரத்தில். அதுக்கப்புறமா தான் நீங்கள் நம்மளுடைய இடியாப்பத்தை வந்து வைக்கணும். தளன்னு கொதித்ததுக்கப்புறமா நம்மளுடைய இடியாப்பம் எல்லாத்தையுமே வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்திருக்கும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வச்சிங்கன்னா உங்களோட இடியாப்பம் வந்து சாஃப்டாக இருக்காது, ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நம்ம இடியாப்பத்தை கொஞ்சம் வந்து ஆற விட்டுடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இடியாப்பம் உடையாமல் உங்களுக்கு வந்து அதே ஷேப்பில் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி இடியாப்பம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை கருப்பு கவுனி அரிசிலையுமே இடியாப்பம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாலில் நாட்டு சர்க்கரை கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு காரமாக பிடிக்கும்னா நாட்டுக்கோழி குழம்பு கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.